குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யார்ல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி? 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்கராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாயில் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். மகரம் வித்தின் பிராக்கெட் சிகரம் வித்தின் பிராக்கெட் அகரம் என பொறுமையினுடைய இடம், பொழுதுபோக்கு இடம் இல்லை. எந்த தாக்கம் வந்தாலும் தாங்கிக்களுடைய சக்தி பெற்றது மகரம். அதுக்கு தான் நிலத்துக்கு வச்சுருக்காங்க, நிலராசியாக வச்சுருக்காங்க, பூமியை வச்சுருக்காங்க. பிழைகள் களையப்படவில்லை என்றால் அதற்கான விலை உன்னிடம் இருக்கும்.
எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொள்ளும் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே சொந்த கதையை, தோற்ற கதையை, இழந்த கதையை ஈடுகட்டுவதில்லை, சொல்வதும் இல்லை. கொஞ்சமாக கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, கொஞ்சமாக நசுக்கப்பட்டிருக்கிறீங்க, கொஞ்சமாக வெக்கப்பட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் நஞ்சமாக வேதனைப்பட்டிருக்கிறீங்க. அதுலேயும் இந்த மகரத்தில் திருவோணம் இருக்குதே, திருவோணம் புரட்டி எடுத்திருக்குங்க. ஐயா, எங்களை புரட்டி எடுத்துருச்சியா. அப்போ எவ்வளவு தாக்கத்தில், எவ்வளவு கற்பனையில், எவ்வளவு இழப்பீடுல இருந்திருக்கிறீங்க. அதனால தான் எல்லாத்தையும், எல்லா பிள்ளையும் சொல்ல முடியாது, எல்லா இழந்தையும் விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை, எழுத முடியாது, பக்கங்கள் இல்லை. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு யுக்தியையும் நல்ல ஊக்கத்தையும் நல்ல உயர்வையும் தரக்கூடிய ஆண்டாக மலர்கின்றது. ஏன்? 7.5 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. 7.5 சனீஸ்வரர் 2 + 2 + 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய 2 பாதத்துக்கு போய் விட்டுறாரு. கும்பத்துக்கு பாதத்துக்கு 2, ஜென்மத்துக்கு மீனத்துக்கு 2, மேசத்துக்கு விரயத்துக்கு 2, அங்கே போயிடுறாரு. இங்கே குறைய இங்கே கூடுது, அவ்வளோதான். இங்கே குறைய இங்கே கூடுது. அப்பா, பெருமூச்சு விட்டு நல்ல பிள்ளையாரை வணங்குங்க, நல்ல ஆஞ்சநேயரை வணங்குங்க, சனீஸ்வருடைய வணங்குங்க. எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய கால பைரவாஷ்டமி, அஷ்டமிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாயகனை வணங்குங்க. நிம்மதி பெருமூச்சு விட்டு விட்டு போன தொழிலை தொடங்குங்க. விட்டு போன தொழிலை தொடங்கிடுங்க. என்னென்ன காரியங்கள் நடக்கணும்? குழந்தை பாக்கியமா? நிறைவு. திருமணமா? மன நிறைவு. தொழில் வியாபாரம் விருத்தியா? மிக சிறப்பு. இது எல்லாமே இந்த 2025 சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, தொழிலில் ஏகப்பட்ட எண்ணற்ற சிறப்பு மிக்க லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் மகரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ல் போகிறார், மீனத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 3, 6, 8, 11, 3, 6 எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக 2025 இருக்கும். இதில் இன்னும் சொல்லப்போனால் பிற்பகுதியும் நன்மையை கொடுக்கும், இந்த முற்பகுதியும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சி மே மாதம் வருது. அப்போ மேங்கும்போது உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, இங்கிட்டு ஒரு 3 மாதம், அங்கிட்டு ஒரு 3 மாதம், நிச்சயமாக ஒரு 5 மாதத்துக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். யாருக்கு? மகர ராசி நேயர்களுக்கு. உங்கள் ஜாதகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டு கணக்கிட்டு பார்த்தால் நிச்சயமாக மார்ச்சிலிருந்து ஒரு மகத்தான ஆண்டை செல்வாக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கும். ஏன்னா வடித்து எடுத்துட்டாரு. இனி பிளீறதுக்கு ஒன்றும் இல்லை, சக்கை தான். இனி அதை ஆலையில் போட்டு எண்ணெயை எடுத்து தீபத்துக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே. அப்போ இறைவன்ட்டு போய் நீங்கள் சேர்றீங்க. இறைவன்ட்ட சேர்றதுன்னா நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, நல்ல குடும்பத்தில் நல்ல நிகழ்வு நடக்கின்றது, தீராத நோயில் தீர்கின்றது, தீராத நோயெல்லாம் தீர்கின்றது. அது இந்த இதில் கண்டிப்பாக மார்ச்சுக்கு மேலே. அதுக்கு அடுத்தது நிச்சயமாக மே மாதம் வரைக்கும் நம்மளா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதையும் சொல்லணும்ல, ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் கவனம். ஏன்னா 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் இனிமேல் வராது. ஆக மொத்தமாக கணக்கெடுத்து கேட்பாங்க, சுவாமிஜி எல்லாம் சொல்லிட்டீங்க, மொத்தத்தில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. விட மாட்டாங்க எங்களை. மொத்தத்தில் எப்படி இருக்கும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? மொத்த தசாபத்தில் எது கஷ்டம் எது நஷ்டம் அப்படி கேட்கக்கூட மாட்டாங்க. எப்போ பணம் வரும், எப்போ பணம் போகும், அப்படி தான் கேட்பாங்க. அந்த பணத்தில் தான் குறியாக இருப்பாங்க. எப்போ பணம் வரும், எப்போ பணம் போகும், அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான ராசி என்றே சொல்லலாம்.
நிலப்புலன்கள், விவசாயங்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள், பூமிகாரன் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள், நார், தேங்காய் நார், செங்கல் சூளை, பெட்ரோல் பங்கு, இப்படிப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, நீங்கள் வியாபாரத்தை தொடங்குவதற்கு இப்படிப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல யுக்தியையும் உற்சாகத்தையும் கொடுத்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அகலக்கால் வச்சுக்கலாம். தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அகலக்கால் வச்சுக்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாக அமையும். ஏன்னா உங்களுடைய கஷ்டம் 2.5+2+2+2+2 முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக் உங்களை எல்லாமே சக்ஸஸ் ஆகி வந்துடும். கவலையே படாதீங்க. எனவே மகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முற்பகுதியும் சில நன்மையும் பிற்பகுதியில் பல நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் உத்திராடம், திருவோணம், அடுத்து அவிட்டம். இந்த உத்திராடம் இருக்குதே, உத்திராடம் மிக சூரிய பெருமானுடைய நட்சத்திரம், சூரிய மூர்த்திக்குரிய நட்சத்திரம். அந்த 12 திருமுறைகளில் நிச்சயமாக 12 திருமுறைகளில் இடரினும் களிரினும் இனதுணையாகவும் சொல்லக்கூடிய ஒரு பதிகம் திருமூலர் எம்பெருமானுடைய திருமூலருக்கு முத்தி கொடுத்த இடம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பதிகத்தை தொழுது பாடி வருங்க. அதுக்கு அடுத்தது உத்திராடம், திருவோணம் சந்திரன் சம்பந்தப்பட்ட இடம். திருவோணம் குருவாயூருக்கு சம்பந்தப்பட்ட இடம். திருவோணம் அந்த திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனுக்கு உரிய சிறப்பான ஸ்தலம் திருவோணம். திங்களூருக்கு சம்பந்தப்பட்ட தலம். இப்படி தலத்துக்கெல்லாம் நீங்கள் சென்று அம்பிகை வழிபாடை பற்று. அது கண்டிப்பாக தேய்பிரையில், சந்திரன் தேய்பிரையில் போங்க. சந்திரன் பௌர்ணமிருந்து தேஞ்சு வர்றார் பார்த்தீங்களா, அந்த 15 நாளில் நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், நோயினுடைய தாக்கம் குறையும், உங்களுடைய பிற எந்தெந்த கெடுதல் யார் செய்கிறாங்களோ அவங்க மூலம் நமக்கு அதனுடைய தாக்கங்கள் குறையும். பில்லிசினியம் கூட இருக்காது, திஷ்டி கூட இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் திருவோண நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க அதை நீங்கள் செய்யுங்க. திருவோண நட்சத்திரத்துக்காரவங்க அதை செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது கொடுமுடி எது வேணாலும் கொடுக்குங்க. கொடுமுடி எது வேணாலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட தலம். அங்கே சென்று சதாசிவ பிரம்மம், காவிரி ஆற்றங்கரையில் கரூரில் சதாசிவ பிரம்மம் இருக்கார், அந்த குருவை வழிபாடு பண்ணுங்க. அப்படியே அங்கேருந்து கொடுமுடி போங்க. கொடுமுடி மிகவும் அற்புதமான ஸ்தலம். கரூர் ஈரோடு இடையில கொடுமுடின்னு வரும். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். வணக்கத்துக்குரிய கொடுமுடி கோகிலம் என்ற கேபி சுந்தரம்பாள் அவதரித்த இடம். வணக்கத்துக்குரிய கொடுமுடி கோகிலம் என்ற கேபி சுந்தரம்பாள் பாடகருக்கு அம்மா இருக்காங்களா, அவங்க பிறந்த இடம். அவங்கள் அந்த அற்புதமான கொடுமுடியில் அந்த காவிரியில் குளித்து தினந்தோறும் விநாயக பெருமானையும், அங்கே உள்ள வன்னி மரம் 3000 வருஷத்துக்கு முந்திய மரம், அதனுடைய வயது 3000 வருஷம். பெரிய தூணெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க, சப்போர்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் பிரம்மன் இருப்பார். அப்படிப்பட்ட இடம். அந்த வன்னி மரத்தை ஒரு 8 சுத்து பிரதர்சனம் சுற்றுங்க, 8 விளக்கு நெய்தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக இருளில் இருந்து விலகி எப்படி ஒளி கொடுக்கிறதோ அந்த ஒளியின் மூலம் நமக்கு ஒரு வழியும் கொடுக்கக்கூடிய இடம் மகுடேஸ்வரர். மகுடேஸ்வரங்கிறது கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பேர். மும்மூர்த்திகள் சிறப்பு பெற்ற இடம். இந்த பித்ருக்களுக்கு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, தர்ப்பையெல்லாம் போட்டு திலகோமம், அந்த திலகோமத்துக்கு ராமேஸ்வரம் போல் அங்கேயும் சிறப்பாக நடக்கக்கூடிய இடம். அதை சென்று வாருங்கள். நிச்சயமாக இந்த புத்தாண்டு மகர ராசி நேயர்களுக்கு ஒரு
பிற்பகுதியும் முற்பகுதியும் கலந்தாண்டாக சனி பயிற்சி ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.